Welcome to CSN Net PYQ series Coordination Chemistry. Today question, fourth question. Consider two redox pair. ரெண்டு redox pair நம்மளுக்கு கொடுத்திருக்காங்க. என்னெல்லாம்? chromium 2 ruthenium 3. chromium 2 cobalt 3 கொடுத்திருக்காங்க. அடுத்தது என்ன கொடுத்திருக்காங்க? The rate of acceleration in going from forming outer sphere to inner sphere mechanism is lower for relative 1. ரெண்டு ரிலேட்டிவ் கொடுத்துருக்காங்க. இந்த ரேட் ஆஃப் ஆக்சலரேஷன் வந்து எதுக்கு வந்து லோயரா இருக்கு? ரிலேட்டிவ் 1க்கு லோயரா இருக்கான். டு ரிலேட்டிவ் டு ரிலேஷன் 2. அதாவது ஃபர்ஸ்ட் கம்பேர் பண்ணும்போது செகண்டுக்கு வந்து the rate of acceleration of going from outer sphere inner sphere வந்து லோயரா இருக்கு சொல்லியிருக்காங்க. இது கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன். இந்த ஆப்ஷன்ல இந்த கொடுத்துருக்குற இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்குரிய கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன் எதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஹோமோலேருந்து லூமோவா, அதாவது சிக்மா ஸ்டார்லேருந்து சிக்மா ஸ்டாருக்கு எலக்ட்ரான்ஸ் போமா, அல்லது சிக்மா ஸ்டார்லேருந்து பை ஸ்டாருக்கு எலக்ட்ரான் போமா, இல்லது பை ஸ்டார்லேருந்து சிக்மா ஸ்டாருக்கா, இல்லது பை ஸ்டார்லேருந்து பை ஸ்டாருக்கு போமான்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. இப்போ இதெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் என்னது கொடுத்துருக்காங்க? ரெண்டு ரிலேஷன் கொடுத்துருக்காங்க. என்னது? குரோமியம் ருத்தனியம் ஃபர்ஸ்ட் ரிலேஷன் ரிடாக்ஸ் பேரு, அடுத்தது குரோமியம் கோபால்ட் ரெண்டாவது ரிடாக்ஸ் பேர். இப்போ இதுக்கு வந்து நம்ம எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் எழுதணும். குரோமியத்தோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் என்னது? அது 3D சீரீஸ்ல இருக்கு. 24 அட்டாமிக் நம்பர்னு நம்மளுக்கு தெரியும். அப்போ 3D4 4s2 அதோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன். இதில் வந்து குரோமியம் வந்து என்ன ஆக்சிடேஷன் ஸ்டேட்டில் இருக்குது? +2 ஆக்சிடேஷன் ஸ்டேட்டில் இருக்கிறதுனால 3D4 இந்த லாஸ்ட் ரெண்டு எலக்ட்ரான் வந்து ரிமூவ் ஆயிரும்ல, ஏன்னா இது +2 ஆக்சிடேஷன் ஸ்டேட்னு இருக்கிறதுனால அப்போ 3D4ங்கிறது நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. அதே ருத்தனியம் பார்க்கும்போது ருத்தனியம் வந்து அயன் குரூப்பில் வரும். அயனோட இது வந்து அயன் ருத்தனியம் ஆஸ்மியம் சொல்லிட்டு வரும். அயன் வந்து 3D6 4s2ங்கிற கான்ஃபிகரேஷன் வரும். இது வந்து 4D சீரீஸ்னால 4D6 5s2ங்கிற எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷனில் இருக்குது. ஸோ ருத்தனியம் பார்க்கும்போது ருத்தனியத்தோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் என்னது? +3 ஆக்சிடேஷன் ஸ்டேட்டில் இருக்கிறதுனால லாஸ்டில் உள்ள ஒரு எலக்ட்ரான், அதாவது லாஸ்டில் இருக்கிற எஸ்ல இருக்கிற ரெண்டு எலக்ட்ரானும் டியில் ஒரு எலக்ட்ரானும் போய் நம்மளுக்கு D5 எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் கிடைக்கும். இப்போ இந்த எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷனுக்கு நம்ம ஆர்பிட்டால எலக்ட்ரானை வந்து ஃபில் பண்ணுறோம். ஃபர்ஸ்ட் குரோமியம் +2 ஆக்சிடேஷன் ஸ்டேட்டில் 3D4ல இருக்கலாம். ஸோ 1 2 3 4 4 எலக்ட்ரான்ஸை வந்து ஆர்பிட்டால ஃபில் பண்ணிடுறோம். அடுத்தது இது வந்து ஒரு ஆக்டாஹைட்ரல் இதில் ஃபில் பண்ணுறோம். இப்போ ஆக்டாஹைட்ரல் ஸ்பிளிட்டிங்கில் வந்து T2G EGங்கிற ரெண்டு இது இருக்கும். நம்ம அதையே இன்னும் மாலிகுலர் ஆர்பிட்டால சொல்லும் போது இந்த T2G வந்து பை ஸ்டார் ஆகும், EG வந்து சிக்மா ஸ்டார் ஆகும் கன்சிடர் பண்ணணும். இப்போ நம்ம குரோமியத்தோட எலக்ட்ரான்ஸை வந்து ஃபில் பண்ணிட்டோம். 4 எலக்ட்ரான் ஃபில் பண்ணிட்டோம். இது வந்து ஹை ஸ்பின் இருக்கிறதுனால இது வந்து நம்மளுக்கு பேரப் ஆகலை. இங்கே ருத்தனியம் பார்க்கும்போது ருத்தனியம் வந்து 5 எலக்ட்ரான்ஸ் இருக்கு. 1 2 3 4 5 அந்த 5 ஸ்டார் ஆர்பிட்டாலே ஃபில் பண்ணுறோம். இது வந்து லோ ஸ்பின் காம்ப்ளெக்ஸ், லோ ஸ்பின்னான காம்ப்ளெக்ஸ். எதனாலனா லோ ஸ்பின் நம்மளுக்கு 4D அண்ட் 5Dங்க கீழே போக போக அது லோ ஸ்பின், பெரும்பாலும் அது லோ ஸ்பின் மெட்டலாக தான் இருக்கும். இப்போ ஹோமோனா என்னது, லூமோனா என்னதுன்னு பார்ப்போம். ஹோமோனா என்னது? ஹோமோனா ஹையஸ்ட் ஆக்குபைடு மாலிகுலர் ஆர்பிட்டால். அதாவது அதோட எனர்ஜி ஹையஸ்டாக இருக்கிற எனர்ஜியில் ஒரு எலக்ட்ரான் வந்து ஆக்குப்பை ஆகிருக்கணும். ஹையஸ்ட் எனர்ஜியில் எலக்ட்ரான் ஆக்குப்பை ஆகிருக்கிற அந்த மாலிகுலர் ஆர்பிட்டலை தான் நம்ம ஹோமோன்னு சொல்லுவோம். லூமோனா என்னது? லோயஸ்ட் அன்ஆக்குபைடு மாலிகுலர் ஆர்பிட்டால். லூமோனா என்னது? லோயஸ்டாக இருக்கிற ஒரு ஆர்பிட்டாலில் அன்ஆக்குபைடு, அதாவது ஒரு எலக்ட்ரானை ஃபில் பண்ண இருக்கிறது இடம் இருக்கணும், அதில் அன்ஆக்குப்பையாக இருக்கிற அந்த இடம், அதை தான் என்ன சொல்லுவோம்? லூமோ, அதாவது லோயஸ்ட் அன்ஆக்குபைடு மாலிகுலர் ஆர்பிட்டால்னு சொல்லுவோம். இப்போ இதில் பார்க்கும்போது இதில் வந்து ஹோமோ என்னது? சிக்மா ஸ்டார் மேலே இருக்கு. லூமோ எங்கே என்னது? இதில் ஒரு எலக்ட்ரான் ஃபில் பண்ணலாம். ஸோ இது வந்து பை ஸ்டாரில் இருக்கு. இந்த எலக்ட்ரான் ஹோமோல இருந்து இந்த லூமோக்கு வருது. அப்போ எங்க? பை ஸ்டார்ல இருந்து
சிக்மா ஸ்டார்ல இருந்து பை ஸ்டாருக்கு எலக்ட்ரான்ஸ் வந்து மூவ் ஆகுது. இந்த டிரான்சிஷன் எப்படி நடக்கு? சிக்மா ஸ்டார்ல இருந்து பை ஸ்டாருக்கு மூவ் ஆகுது. இது வந்து ரிலேஷன் 1, அதாவது கொடுத்துருக்க ஃபர்ஸ்ட் பேர் ரிடாக்ஸ் பேருக்கு சிக்மா ஸ்டார்ல இருந்து பை ஸ்டாருக்கு எலக்ட்ரான் மூவ் ஆகுது. அடுத்தது ரெண்டாவது பேர் பார்க்கும்போது குரோமியம் கொடுத்துருக்காங்க. குரோமியம் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் D4S2 உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சது. அதே மாதிரி இதில் டி அதே தான் இங்கே வரும், இங்கே கொடுத்துருக்குற அதே தான் இங்கே வரும். இப்போ ஹோமோன் இதுலேயும் ஹோமோ அதே தான், சிக்மா ஸ்டார் தான். இப்போ கோபால்ட்டுக்கு பார்க்கும்போது அதோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் 3D7 4S2. அதில் வந்து +3 ஆக்சிடேஷன் ஸ்டேட் இருக்கிறதுனால நம்ம 3 எலக்ட்ரானை ரிமூவ் பண்ணணும். அப்போ இதுலேருந்து 2 இதில் 1 போனால் நம்மளுக்கு 6 3D6 வரும். இப்போ இந்த ஆர்பிட்டாலில் ஃபில் பண்ணும்போது நம்மளுக்கு கீழே உள்ள அந்த பை ஸ்டார் ஃபுல்லாகவே நம்மளுக்கு என்னது ஃபில் ஆயிரும். அதில் வந்து அன்ஆக்குபைடு வேக்கண்ட் ஆர்பிட்டாலே கிடையாது. அப்போ அதோட லூமோ வந்து எங்கே மாறிடும்? சிக்மா ஸ்டாருக்கு மாறிடும். இப்போ குரோமியத்தில் இருந்து கோபால்ட்டுக்கு எலக்ட்ரானை டிரான்ஸ்ஃபர் பண்ணணும்னா இங்கே ஹோமோ ஆஃப் சிக்மா ஸ்டார்ல இருந்து லூமோ ஆஃப் சிக்மா ஸ்டார் கோபால்ட்டுக்கு, அதாவது குரோமியத்தில் ஹோமோ சிக்மா ஸ்டார்ல இருந்து கோபால்ட் லூமோ சிக்மா ஸ்டாருக்கு, அதாவது சிக்மா ஸ்டார் டு சிக்மா ஸ்டார் டிரான்சிஷன் இங்கே நடக்கு. இப்போ 2 ரிலேஷன் வந்து நம்மளுக்கு இருக்கு. 2 ரிடாக்ஸ் பேர் கொடுத்துருக்காங்க. அதில் ஒன்று வந்து சிக்மா ஸ்டார் டு பை ஸ்டார் டிரான்சிஷன், இன்னொன்று வந்து சிக்மா ஸ்டார் டு சிக்மா ஸ்டார் டிரான்சிஷன் கண்டுபிடிச்சிட்டோம். இது கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்தது ஃபைண்ட் த இன்னர் ஸ்பியர் ஆக்சிலரேஷன். இது நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். இப்போ இன்னர் ஸ்பியர் ஆக்சிலரேஷன் எதை டிபெண்ட் பண்ணி இருக்குன்னா ஹோமோலூமோ ஆர்பிட்டால் மேட்சிங்கை பொறுத்து இருக்கும். இப்போ ஹோமோலூமோ டிரான்சிஷன், அதாவது ஹோமோலூமோ சிக்மா ஸ்டார்லேருந்து சிக்மா ஸ்டாராக இருந்துச்சுன்னா அந்த ஆக்சிலரேஷனோட ரேட் வந்து 10⁸ இருந்து 10⁻12 வரை இருக்கும். இதுவே பை ஸ்டார் டு பை ஸ்டார்னா இதோட மாடரேட்டாக இருக்கும். அதுவே சிக்மா ஸ்டார் டு சிக்மா ஸ்டார்னா கொஞ்சம் லோயராக 10⁻1 10⁻3 இருக்கும். இதை வந்து நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்தது இப்போ நம்மளுக்கு ஹோமோ இந்த அதாவது ஃபர்ஸ்ட் ரிலேஷன் ஃபர்ஸ்ட் பேர் குரோமியம் ருத்தனியத்துக்கு சிக்மா ஸ்டார் டு பை ஸ்டார்னு சொல்லிட்டோம். அதோட ஆக்சிலரேஷன் 10⁻2. அதுவே குரோமியம் டு கோபால்ட் பார்க்கும்போது சிக்மா ஸ்டார் டு சிக்மா ஸ்டார் ஆக்சிலரேஷன் வந்து 10⁻10. இப்போ இன்னர் ஸ்பியர் மெக்கானிசம் எப்போதுமே சிக்மா ஸ்டார் டு சிக்மா ஸ்டார் டிரான்சிஷன் ஒன்லியே தான் வந்து அதை ஃபாலோ அதுக்கு பிடிக்கும். ஸோ த ஃபாஸ்ட் ஓவர்லேப் வந்து அங்கே தான் நடக்கும். சிக்மா ஸ்டார் டிரான்சிஷனில் தான் இன்னர் ஸ்பியர் வந்து ரொம்ப ஃப்ளேவரபுளாக இருக்கும். ஸோ நம்மளுக்கு இதுதான், அதாவது செகண்ட் ரிலேஷன் குரோமியம் டு கோபால்ட் தான் வந்து ரொம்ப ஹையராக ஃபாஸ்ட்டாக ஓவர்லேப் ஆகும். இதுவே ஃபர்ஸ்ட் ஒன் குரோமியம் டு ருத்தனியம் சோர்ஸ் த slow inner sphere acceleration because the electron transfer from sigma star to pi star. So slow overlap வந்து நடக்கும். இப்போ நம்ம கொஸ்டின்லேயே நம்ம கொஸ்டினை வச்சே இதுக்கு ஃபர்ஸ்ட் ஆன்சர் பண்ணிடலாம். என்னது? the rate of acceleration going from outer sphere to inner sphere mechanism is lower. எங்க ஃபர்ஸ்ட் ரிலேஷன் குரோமியம் ருத்தனியத்துக்கு வந்து அந்த ஆக்சிலரேஷன் ரேட் வந்து லோயர். ரெண்டாவது எதை கம்பேர் பண்ணும்போது குரோமியம் கோபால்ட்டை கம்பேர் பண்ணும்போதுன்னு சொல்லிட்டு கொஸ்டின்லேயே கொடுத்துட்டாங்க. அப்போ இந்த கொடுத்துருக்கிற எக்ஸ்பிளனேஷனை பார்க்கும்போது எதுக்கு நம்ம பார்க்கணும்னா ஹோமோ டு லூமோ, அதாவது எதுக்கு லோயராக இருக்கு ஆக்சிலரேஷன் 10⁻2, அதாவது குரோமியம் டு ருத்தனியம், அதுதான் ஆன்சர். ஸோ அது என்ன டிரான்சிஷனை கொடுக்கு? சிக்மா ஸ்டார் டு பை ஸ்டார். அப்போ ஹோமோல இருந்து லூமோக்கு போகும்போது எந்த இதுலேருந்து போகுது? சிக்மா ஸ்டார்லேருந்து பை ஸ்டாருக்கு போகுது. அதாவது ஹோமோ ஆஃப் குரோமியத்தில் இருந்து சிக்மா ஸ்டார்ல இருந்து லூமோ ஆஃப் ருத்தனியம் பை ஸ்டாருக்கு வந்து எலக்ட்ரான் டிரான்ஸ்ஃபர் ஆகுது. அப்போ ஆப்ஷன் பி தான் இதில் கரெக்ட் ஆன்சர். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.